வெல்கம் டு சுந்தரா சமையல். சுந்தரா சமையல் இன்னைக்கு நம்ம சிக்கன் பார்ட்டி விங்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பார்ட்டியில அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட 2 kg கிட்ட சிக்கன் விங்ஸ் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஈரம் இல்லாம தொடச்சி எடுத்துக்கோங்க. நீங்க முழு விங்கா கிடைச்சதுன்னா அதை வாங்கி 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதே மாதிரி கிடைச்சது, அதனால நான் இது மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கோசர் சால்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கோசர் சால்ட் கிடைக்கலனா நீங்க டேபிள் சால்ட்டும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெப்பரை கிரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கயன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம பேக் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு பேக்கிங் ஷீட் எடுத்துட்டு அது மேல குக்கி ரேக்னு ஒன்று கிடைக்கும், அதை வாங்கி அதுக்குள்ள செட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த விங்ஸை அது மேல அடிக்கிற வேண்டியதான். 2 to 3 inches கேப்ல இதை அடிக்கிட்டு 425 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 1 hour இதை பேக் பண்ணிக்கணும். 30 minutes மேல வெளியில எடுத்துட்டு அதை திருப்பி விட்டுட்டு திருப்பியும் 30 minutes நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கணும். இது பேக் ஆயிட்டு இருக்கட்டும். அது கடையில நம்ம ஒரு விங் சாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு 1/2 கப் ஹாட் சாஸ் எடுத்துக்கிறேன். இது 1/4 கப் மெஷர்மெண்ட், அதனால 2 கப் எடுத்துக்கிறேன். இதுல இப்போ இது கூட 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். நல்லா இது ரெண்டையும் மெல்ட் பண்ணிக்குவோம். பாருங்க, நல்லா சிம்மருக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இது மாதிரி 2 to 5 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. விங் சாஸ் ரெடி. இப்ப சிக்கனும் ரெடி ஆயிருச்சு. இப்ப இது எல்லாத்தையும் ரேக்ல இருந்து எடுத்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. பண்ணிட்டு அந்த சாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த விங் சாஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதே ரேக்ல வச்சு பிராயில்ல 1 to 2 நிமிஷம் நம்ம வைக்க போறோம். பாருங்க, இந்த விங் சாஸை போட்டுக்கலாம். பாதி தான் போடுறேன், பாதியை நம்ம டிப்பிங் சாஸா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி அதே ரேக்ல அடுக்கிடுங்க. முன்னாடி பேக் பண்ணோம், இப்ப பிராயில் பண்ண போறோம். பாருங்க, எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. திருப்பியும் அவன்ல வச்சுட்டு பிராயில்ல போட்டு 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரையும் வச்சிருங்க. பாருங்க, பார்ட்டி விங்ஸ் ரெடி. இது பார்ட்டிக்கெல்லாம் பண்ணும்போது பல்கா பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சுந்தரா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.